இந்த தமிழ் என்பது, இந்த தமிழ் உலகம் என்பது, தமிழ் மக்கள் எனப்படுபவர்கள் யாருக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா அகத்திய பெருமானுக்கு தான் நன்றியாக இருக்கணும். உண்மையாக சத்தியமாக தர்ம நெறியில் வாழ்பவர்களுக்கு தன்னுடைய அருளை பரிபூர்ணமாக தரக்கூடிய தெய்வம், சிவபெருமானுடைய அம்சமாக இந்த பூ உலகில் அவதரித்த தெய்வம். கலியுகத்தை சித்தர்கள் யுகம் என்றுதான் சொல்கிறார்கள் எல்லாரும். 18 சித்தர்கள் தான் உலகத்தையே, உலக பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையே தனக்குள் கொண்டிருப்பவர். அப்ப சத்தியமான ஒருத்தர் வரணும். அந்த மாதிரி ஒரு புனித கலயத்திலிருந்து சிவபெருமானுடைய ஆற்றலை பெற்றவராக எழுந்தருளியவர் தான் அகத்திய பெருமான். அகத்தியா வான்னு கூப்பிடுறார். உடனே அந்த குழந்தையா திருமறிவத்தோடு எம்பெருமான் அகத்தியர் அப்படியே சொர்ணமயமா, அப்படியே தங்கமயத்தோடு அவர் வருகிறார். அகத்திய பெருமான் ராமருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை அனுகிரகம் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அதுக்கு சில விதிமுறைகள் கொடுக்குறாங்க. அதை முன்னிட்டு தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய வழிபாடே வர ஆரம்பிச்சு. இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு வெள்ளக்காருடைய பேரை சொல்லுவாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவோம். ஆனால் டிவைன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை பதிவு பண்றேன். அந்த மின்சாரத்தை உலகத்தில் முதலில் கண்டுபிடித்தவர் தமிழர். ஒத்துப்பீங்களா? அவர் யார்? எம்பிரானாகி அகத்திய பெருமான். எப்படின்னா சத்தியம், இந்த தமிழர்களுக்கு எல்லாமாக இருப்பவர் அகத்திய பெருமான். இன்னும் சொல்ல போனா ஜீவ நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். எம்பெருமானுடைய அகத்திய சிவஜீவ நாடியை வாசித்தவர்கள முதன்மையானவர் ஸ்ரீமான் ஹனுமத் தாசன் சொல்லக்கூடிய மகான். அப்ப அகத்திய பெருமான் சூட்சும வடிவத்துல காட்சி கொடுத்து, அப்பா இதுதான் ஜீவநாடின்னு பேரு, உன்னிடத்தில் வரக்கூடிய மனிதர்களை பற்றி நீ சொல்வதற்கும் அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் வெற்றியை ஈட்டி தருவதற்கும் யாம் உள்ளிருந்து பேசுவோம் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு நிகழ்ந்ததெல்லாம் வரலாறு. வரக்கூடிய மனிதர்களை பற்றி அப்படியே புட்டு வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஹனுமத்தாசன் மூலமாக அகத்திய பெருமான் நடத்தி காண்பித்தார். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். பொதிகை வாசாயி வித்மஹே அகத்தீசாயி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. தன்னோ குரு பிரஜோதயா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த 18 சித்தர்களுக்கெல்லாம் மூத்த சித்தர் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானோட அந்த தமிழ் அப்படிங்கிறது காஷ்மீரில் ஆரம்பிச்சதா சொல்லுவாங்க. ஆனால் இந்த தமிழ் மண்ணுக்கு முக்கியமான ஒரு சித்தர்னா அகத்திய பெருமான் தான். அந்த அகத்திய பெருமானை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அகத்தியர், தமிழ், இதை ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான, என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி அருளிய ஒரு தெய்வம். இன்றும் என்றும் பொதிகை மலையில் வாழ்ந்து உண்மையாக சத்தியமாக தர்ம நெறியில் வாழ்பவர்களுக்கு தன்னுடைய அருளை பரிபூர்ணமாக தரக்கூடிய தெய்வம், சிவபெருமானுடைய அம்சமாக இந்த பூ உலகில் அவதரித்த தெய்வம், எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமானாகிய முருகப்பெருமானுடைய முதல் சிஷ்யராக விளங்கிய தெய்வம், 7 கடல் நீரை ஒரு கை நீராக்கி குடித்த தெய்வம், வாதாபி பில்வலன் என்ற அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய தெய்வம், ராமபிரானுடைய வெற்றிக்கு வழிவகுத்து தந்து ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை அருளிய தெய்வம், தெய்வத்திற்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய, அடியேன் வணங்கக்கூடிய எம்பிரானாகிய தமிழ்முனி, கும்பமுனி, குருமுனி, அருள்முனி, ஞானமுனி, பொதிகை வாழ் திருமுனி, அகத்திய தமிழ்முனியை இந்த ஒரு அற்புதமான டிவைன் தமிழ் நேயர்களுக்காக நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ப அந்த எம்பெருமானுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு அடியேன் பாக்கியம் செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் இந்த தமிழ் காலத்தை, இந்த தமிழ் யுகத்தை, கலியுகத்தை சித்தர்கள் யுகம் என்றுதான் சொல்கிறார்கள் எல்லாரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 18 சித்தர்கள் தான் உலகத்தையே, உலக பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையே தனக்குள் கொண்டிருப்பவர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சித்தர்களை சொல்றாங்க. இடைக்காட்டு சித்தர், போகர், புலிப்பாணி, பாம்பாட்டி சித்தர், ராமதேவர். இந்த சித்தர்கள் வரிசையில் ஒட்டுமொத்த சித்தர்களுக்கும் தலையாய சித்தராக இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமானாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமான்.
அவருடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா மூர்த்தி சிறிது, அவருடைய கீர்த்தி பெரிதினும் பெரிது. அவரை பத்தி தெரியாத புரியாத ஒரு புதிர் எதுவுமே கிடையாது. இந்த தமிழ் என்பது, இந்த தமிழ் உலகம் என்பது, தமிழ் மக்கள் எனப்படுபவர்கள் யாருக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா அகத்திய பெருமானுக்கு தான் நன்றியா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கைலாயத்துல திருமணம் நடைபெறுது. அப்படி நடைபெறும் போது 33 தேவர்கள், இந்திராதி தேவர்கள், சனகாதி முனிவர்கள், ஆதித்யாதி நவகிரகங்கள், அஷ்ட வசுக்கள், அஷ்டதிக் பாலகர்கள், யக்ஷர்கள், கருடர்கள், நாகர்கள், கிம்புருடர்கள், இத்தனை பேர் வந்துடுறாங்க. அப்ப எல்லாரும் ஒரு இடத்தில் வந்தவுடன் உடனடியாக அங்க என்ன நடக்குதுன்னா, அதனுடைய பாரம் தாங்காமல் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்கிறது, தென்பகுதி உயர்கிறது, வடக்கு தாழ்கிறது. இதை நல்லா கவனிக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் உலகத்தை சமன் செய்வதற்கு யாரால் முடியும்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா தென்புலம் உயர்ந்துருது, வடபுலம் தாழ்ந்துருது. அப்போ யாராவது ஒருத்தர் போய் சமப்படுத்தணும். அப்ப சத்தியமான ஒருத்தர் வரணும். இறைவன் சிவபெருமான் அங்க போக முடியாது. மற்ற தெய்வங்கள் போனா யாரையாவது அனுப்பலான்னு பார்த்தா, உங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம், நீங்க எங்களை அனுப்புறீங்களேன்னு கேட்பாங்க. அப்படின்னா மும்மூர்த்திகளின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒருவர், முப்பெரும் தேவிகளின் அருள் பெற்ற ஒருவர், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஆற்றல் படைத்த ஒருவரை அங்கு படைக்கணும்னு சொல்லி எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் முடிவெடுத்து தன்னுடைய கும்பத்திலிருந்து, அதாவது தான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு கும்பம்னு சொல்லுவோம். அதாவது இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு கலசம் வச்சு அதில் ஒரு தேங்காய் வச்சு அற்புதமான தண்ணீரெல்லாம் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணுறோம். புனித கலசம், அதைத்தான் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம சேர்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு புனித கலயத்திலிருந்து சிவபெருமானுடைய ஆற்றலை பெற்றவராக எழுந்தருளியவர் தான் அகத்திய பெருமான். அகத்தியா வான்னு கூப்பிடுறார். உடனே அந்த குழந்தையா திருமடிவத்தோடு எம்பெருமான் அகத்தியர் அப்படியே சொர்ணமயமா, அப்படியே தங்கமயத்தோடு அவர் வருகிறார். மைத்ரா வருண அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொர்ணமயமான திருமேனியில அகத்தியர் அங்கே அவதாரம் செய்கிறார். அகத்தியரை பார்த்த உடனே உத்தரவு கொடுக்கிறார். அகத்தியனே தென்பொதிகை நோக்கி ஏகுக, தென்புலம் ஏகுகிறார். நான் முதல்லயே சொன்னேன் பாருங்க, வடக்கு தாழ்கிறது, தெற்கு உயர்கிறது. யோசிச்சு பார்க்கணும். தமிழுக்கான சித்தர் வந்துட்டாரு, தெற்கை வாழ வைக்க வந்து விட்டார். அப்ப அவர் பிறக்க போறாருன்னு ஆட்டோமேட்டிக்கா தென்புலம் உயர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நுட்பமான விஷயம். அப்பவே தமிழர்கள் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். தமிழ் தமிழ்னு எல்லாரும் பேசுறாங்க. தொல்காப்பியரை போற்றோம், வள்ளுவ பெருமானை போற்றோம், அவ்வை பெருமாட்டியை போற்றோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிநாதமாக விளங்கியவர், தமிழ் என்ற பதத்திற்கு, தமிழ் என்ற மொழிக்கு உயிர் கொடுத்து வளர்த்து இன்றளவும் பாதுகாத்து வருபவர் அகத்திய பெருமான். ஏன்னா இவர் நேரா புறப்பட்டது அங்கதான். ஈஸ்வரன் சொல்றாரு, பா அகத்தியா நீ கிளம்பு. தன்னையே அகத்தியன் ஆக்குகிறார் ஈசன். உடனே போ அப்படிங்கிறார். தான் சக்தியை தவிர வேற யாரும் வர முடியாதுங்கிறதுனால தான் அகத்தியர் உண்டு பண்றார் கும்பகலசத்திலிருந்து. அதான் கும்பமுனின்னு பேர், கலசமுனின்னு பேர். ஆனால் இறைவா உன்னுடைய கட்டளைக்கு நான் காத்துட்டு இருக்கேன், புறப்படுறேன். உன்னுடைய திருமண கோலத்தை நான் எப்படியா பார்க்க முடியும் அப்படின்னு ஏங்குறார் அகத்தியர். அகத்தியனே கவலைப்படாத, நீ எங்க போய் நின்னாலும் சரி, நானும் உமாதேவியும் திருமண கோலத்தில் உனக்கு காட்சி தருவோம்னு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கிறார். அப்படி வரத்தை கொடுத்தோன்னே அப்படியே ஈசனையும் அம்மையும் பலம் வந்து அங்கிருந்து புறப்படுகிறார். அந்த திருமண கோலத்தை நினைச்சுக்கிட்டே போறாரு. அதனால தான் திருக்குற்றாலம் துவங்கி தமிழகம் இருக்கக்கூடிய முக்கியமான சிவாலயங்களை பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படின்னா அங்கே அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தை காட்சி கொடுத்ததாக இன்றும் சொல்லப்படுகிறது. வேதாரண்யம் போன்ற முக்கிய தலங்கள்லாம் அகத்தீஸ்வரம் கூட இடம் இருக்கு. அங்கெல்லாம் எங்கெல்லாம் அகத்தியர் இருக்காரோ அங்க சிவனும் பார்வதியும் அமர்ந்து திருமண கோலத்தை காட்சி கொடுப்பாங்க. அப்போ அற்புதமான வரமுனி, தவமுனி, ஞானமுனி, அருள்முனி, தமிழ்முனினா இவர் தான். அப்போ அவருக்கு கொடுத்ததை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நேரடியா போறாரு. தன்னுடைய பாதத்தை பதித்த உடனேயே வடபுலம் தென்புலம் சரிசமமாகிறது. அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, 33 தேவர்கள் அத்துணை பேருமே இவருக்குள்ள வந்துடுறாங்க. வந்து அப்படியே சமநிலைப்படுத்தி விட்டு யோகத்தில் அமர்ந்து விடுகிறார். திருக்குற்றாலத்தை தான் முதல்ல சுவாமி பிரார்த்தனை பண்றாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குற்றால மலையில பார்த்தீங்கன்னா அந்த மலை வடிவே அகத்தியர் அப்படி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா நம்ம யூடியூப்ல கூட நீங்க சோதிச்சு பார்க்கலாம். அந்த மலையே
அந்த அகத்தியருடைய தலை ஜடாமுடி அவருடைய பாதம் தெரிகிற மாதிரி இருக்கும். திருப்பதியில பாத்தீங்கன்னா பெருமாளோட ரூபம், அந்த ரூபம் அப்படியே திருக்குற்றாலத்துல அகத்தியருடைய திருமேனியை நீங்க பார்க்கலாம். ஐயா நான் வந்துட்டேன், உன் உத்தரவுப்படி உன் அருளானைப்படி சமநிலை நீ அதெல்லாம் கவனிக்கணும், நான் பண்ணேன்னு சொல்லல, உங்களோட உத்தரவு, உத்தரவு, உன் ஆசீர்வாதம், உன் அருள், அது நடந்திருக்கு, அடுத்து நான் என்னையா செய்யணும், பொறுத்துருங்கிறார். அற்புதமா சிவன் பார்வதியை மணந்துகிட்டு, அகத்தியா நீ எல்லாம் பெரிய உயர்ந்த கைங்கரியம் பண்ணியிருக்க, அப்ப கூட நீ செஞ்ச, நான் சொன்னேன், எனக்கு என்னன்னு நீ கேட்கல, அடுத்த உத்தரவு என்னன்னு கேட்ட. இப்படிப்பட்ட ஒரு முனிவர் உலகத்திலேயே இருக்க மாட்டார்கள். எனவே நீதான் முனிவர்களுக்கும் முனிவன், சித்தர்களுக்கும் சித்தன். என்னத்தான் பெரிய சித்தன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அந்த ஈசனே சித்த உருவத்துல தான் இருக்கதா சொல்லுவாங்க. எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி உள் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல சித்தர்னு சிவபெருமானே உட்கார்ந்துருப்பார். தன்னையும் மீறி அவருக்கு பட்டத்தை கொடுக்கிறார். நீதானப்பா சித்தனுக்கெல்லாம் சித்தன்னு சொல்லி உட்கார்ந்தோடனே எம்பெருமான் கேட்கிறார், அகத்தியர் கேட்கிறார், ஐயா எனக்கு அடுத்த என்ன பணி, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு குமார கடவுளை நினைக்கிறார். ஈசானம் தத்துவம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அதோமுகம்னு சொல்லக்கூடிய அந்த முருகனை படைப்பிக்கும் பொழுது எந்த 6 முகத்தோடு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரோ அந்த 6 முக சக்தியும் ஒன்றிணைத்து முருகனை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி அப்படி கையை காமிக்கிறார். முருகன் சிரித்து கொண்டே அகத்தியரை பார்க்கிறார். அப்படி 2 பேரும் பார்த்தோன்னுமே ஒரு குரு சிஷ்ய பாவம் அந்த இடத்துல வருது. அப்ப ஈசன் சொல்றார், உனக்கான குருவை காமிச்சிட்டேன். அப்பா குருனா சாமானியப்பட்ட குரு இல்ல, தகப்பனுக்கே புத்தி சொன்ன தகப்பன் சுவாமி இவன், குமார கடவுள், இவன்ட்ட நீ தமிழ் பயிலுகன்னு சொல்லிட்டு போயிடுறார். முருகப்பெருமானை பார்க்கிறார், நெடுஞ்சான் கிளையா வீழ்ந்து வணங்குறார். அவர் திருவடியில உட்கார்ந்து அந்த பாதத்தை தொட்டு வணங்கும் பொழுதே அவருக்குள் கோடி சூரிய பிரகாசம் உள்ளுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. அடுத்த நிமிடம் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கி அஷ்டமா சித்திகளை சொல்லிக் கொடுத்து உலகத்தினுடைய தாய்மொழியாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியை அகத்திய பெருமானுக்கு குருமுகமாக குமார கடவுள் உபதேசம் செய்கிறார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல? சிவனுக்கே இந்த பாக்கியம் கிடைக்கல. முருகன் தன்னுடைய முதல் சீடராக ஏற்றுக்கொண்டது அகத்திய பெருமானைத்தான். அப்ப அகத்தியருக்கு தன்னுடைய தமிழ்ங்கிற முழு சக்தியை அகத்தியர்கிட்ட கொடுத்து, அகத்தியா நீ போ, தென்புலத்தில் இருந்து தமிழை வளர்த்து வா, உலகத்தினுடைய மொழிக்கெல்லாம் தாய்மொழி இந்த தமிழ் மொழி என்பதை நிறுவுக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். அதனால தான் ஷண்முகப்பிரியன் அகத்தியருக்கு பேர் உண்டு. என்னதான் அகத்திய பெருமான் நெற்றியில திருநீர் போட்டு சிவபூஜை பண்ணாலும் குமார கடவுள்னா அவர் உள்ளம் உருகிடும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பழனிமலை இருக்கு இல்லையா, அந்த பழனிமலை உருவான ஒரு சுவையான சம்பவத்தை சொல்லுவாங்க. அகத்தியருக்கு நிறைய சீடர்கள், எத்தனையோ சீடர்கள், அந்த 17 சித்தர்களுமே சீடர்கள்னு சொன்னாலும் கடம்பன் அப்படின்னு ஒரு சித்தர், ஒரு சீடன், இடும்பன் அப்படின்னு ஒரு சீடன். அப்ப அந்த இடும்பன் துருதுருப்பா இருப்பான். அவன் ஒரு அசுர பூத இதுல இருந்து வந்தவன், பூதப்படையிலிருந்து வந்தவன். சிவபூஜையை நித்தியம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய சிவபக்தியை பார்த்துட்டு அகத்தியர் அவன்கிட்ட சில பொறுப்புகளை கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமா செஞ்சோடனே நீ என்னுடைய பிரதான சிஷ்யனாருன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ இறை கட்டளை கிணங்க நீ உடனடியா இமயமலையிலிருந்து சிவகிரி சக்திகிரின்னு கிரி எடுத்துட்டு போப்பா, நீ எடுத்துட்டு போ, இப்படி தூங்கி இந்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு உறுதியான மரத்துல செஞ்சு அந்த 2 கிரியை நீ சுமந்து செல், உனக்கான கட்டளை வரும்ட்டு போயிடுறாரு. குருவோட கட்டளை ஏத்துட்டு என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஒரு ஆச்சா மரத்தை எடுத்துக்கிட்டு 2 கிரியையும் அசால்ட்டா ஒரு சாப்பாட்டு முட்டையை மாற்ற மாதிரி மாட்டிட்டு அப்படி இடும்பன் நடந்து போறார். அந்த பழனி கிட்ட வரும்பொழுது ஒரு சின்ன பொடி பய அங்க நின்றுகிட்டு ஆட்டம் போட்டு இவரை போக விடாம தடுக்கிறான். நீ யாரடா சின்னஞ்சிறுவன், போடா அப்படிங்கிறார். நீ என்ன மீறி நீ போடான்னு சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் வர முருகன் அப்படி ஹுங்காரம் பண்ணோன்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சோன்னா இடுமன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். உடனே அகத்தியர் காட்சி கொடுத்து, குமாரக்கடவுளே என் குருநாதா, அந்த குழந்தையை மன்னிக்கணும், நான் சொன்ன கட்டளைக்காக வந்திருக்கியான், எனக்கு தெரியாதா, நான் அதுக்கு தானே வந்திருக்கேன், அவன் மீண்டும் எழுவானோன்னு எழுந்து நிற்கிறாரு. முருகனை பத்தி அப்படியே பொழிகிறார். இடும்பா, உன்னுடைய குருநாதர் அகத்தியர் என் பொருட்டு தான் இங்கே உன்னை வர சொல்லியிருக்காரு, நீ கொண்டு வந்த இந்த 2 கிரியுமே பழனிமலையாக உருமாறட்டும்னு சொல்லி அந்த 2 கிரி தான் இன்னைக்கு பழனிமலையாக உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இடும்பன் இன்றும் அங்கு இருக்கிறார். அந்த இடும்பனை பார்த்துட்டு தான் நம்ம மேலே போவோம். திருவாவினன்குடி சொல்றோம், அந்த இடத்துல முருகன் இன்னும் இருக்காருன்னா அகத்தியரும் இடும்பனும் சேர்ந்து செய்த இறை முயற்சி அது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறுபடை வீடுகளில் பிரதானமான ஒரு படை வீடாக விளங்கக்கூடிய அந்த பழனியை அகத்திய பெருமானை முன்னிறுத்தி முருகப்பெருமான் அந்த நாடகத்தை நடத்துறார். அகத்தியர்னாலே சார் தூய்மையான தமிழ் அவருடைய சுவாசம், அவருடைய மூச்சு காத்து,
அவருடைய ரத்தம் சதை எல்லாமே தமிழ் தான். அனுமனுக்கு சொல்லும்போது, ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய செல், ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு ரோமக்கட்டைகளோட ராம 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 ராமன் சொல்லுவாங்க. அது மாதிரி அகத்திய பெருமானுடைய திருமேனி முழுவதுமே தமிழ் மணந்து கொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தூய தமிழில் யார் பேசினாலும் அகத்தியருடைய அருள் பெற்றதாகவே சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அகத்தியனா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தமிழுக்கான முனிவர் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அகில உலகத்திற்கும் அவர் இன்றும் படியளந்து கொண்டிருக்கிறார். எப்படின்னு பார்த்தா, ஒரு சுவையான சம்பவம். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. அதை நம்முடைய டிவைன் தமிழ் நேயர்களுக்கு பகிர்ந்துப்போம். அகத்தியர் ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமனுடைய வெற்றிக்கு வழிவகுத்து தரார். ராமன் வசிஷ்டரைத்தான் குலகுருவா கொண்டு இருந்தான். சூரிய வம்சத்துக்கு வசிஷ்டர் குலகுரு. அதனால அங்கிருந்து கானகம் ராமன் ஏகிய பொழுது விஸ்வாமித்திரரை பார்க்கிறான். அதுக்கு முன்னாடியே சீதா கல்யாணத்தை நடத்தினதே விஸ்வாமித்திரர் தான். பலே அதிபலேன் மந்திரம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தட்ட ஒரு விஷயத்த வாங்கிக்கிறான். அப்படி போகும் பொழுது பரத்வாஜரை பார்க்கிறாரு, சரபங்க மகரிஷியை பார்க்கிறாரு. அப்ப பஞ்சவடி பக்கத்துல வரும் பொழுதுதான் அற்புதமான அகத்திய பெருமானை நெடுஞ்சான் கிளையாக வீழ்ந்து ராமரும் இலக்குவனும் சீதையும் வணங்குகிறார்கள். அப்ப நெடுமாலே யாரை வணங்கியிருக்காங்க? அகத்தியரை வணங்குறாங்க. அவரை திராவிட குருன்னு ராமர் சொல்றார். அவரை உட்கார வச்சினோன்னு அப்படி கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு ராமபிரானுக்கு அற்புதமான மந்திரங்களை சொல்லுகிறார் அகத்தியர். விஷ்ணு தனுசு ராமர் கையில வச்சிருக்காரு கோதண்டம், அது அகத்தியர் கொடுத்தது தான். ஓ, விஷ்ணுவனுடைய தனுசு 2 இருந்துச்சு. அது ஒன்று வைகுண்டத்துல, இன்னொன்னு அகத்தியர் கொடுக்கப்பட்ட பொழுது ராமாவதத்துக்காக காத்திருந்து அந்த பெருமாட்டையே கொடுக்கிறார். இதை நீ வைத்துக்கொள். ராமர் அப்படி நின்னார்னா 7 அடி நிற்பாராம். திருமேனி அவ்வளவு சௌந்தரியமா இருக்குமா. அப்ப அகத்தியர் குழந்தை மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு, பாலமுருகன் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர்கிட்ட நெடுஞ்சான் கிடையா வீழ்ந்து வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அற்புதமான 1000 அஸ்திரங்களை, அந்த மந்திரங்களை ராமர் கற்றுக்கொள்கிறார். அதையெல்லாம் வச்சு ஒரு மனித அவதாரமா இருந்து ராவணனை வெல்ல முயற்சி எடுக்கும் பொழுது நடக்கல. அப்ப அகத்தியர் என்ன பண்றாருன்னா, தகுந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தையாக தெய்வமாக வணங்கக்கூடிய இந்த ராமச்சந்திர மூர்த்தியை ஆலிங்கனம் செய்து கொண்டு அகத்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் செய்கிறார். அந்த அற்புதமான ஆதித்ய ஹிருதயம் அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டிய ஒன்று. சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்றேன் சார். அந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கே தனி எபிசோட் சொன்னாலும் எவ்வளவு சுருக்கமா நான் சொல்ல முடியுமோ சொல்றேன். அதற்கு முன்னால் சொல்ல முடியும் போது அகத்தியரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நான் இந்த டிவைன் தமிழை சொல்லும் பொழுது நம்ம மறந்து பல விஷயங்கள் இங்க வருது. இறைவனுடைய கட்டளை தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் மறந்துட்டாலும் நீங்க சொல்லுங்க. அகத்திய பெருமான் ராமருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை அனுகிரகம் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அதுக்கு சில விதிமுறைகள் கொடுக்குறாங்க. அதை முன்னிட்டு தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய வழிபாடே வர ஆரம்பிச்சது. ஓ, இப்ப சூரிய வழிபாடுங்கிறது யாரால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சூரிய நமஸ்காரத்தை உருவாக்கியவரை அகத்தியர் தான். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மின்சாரம் இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்தீங்க இங்க எல்லாம் லைட் இருக்கு, இவ்வளவு பெரிய எல்லாம் மின்சாரத்துல இயங்குறோம். இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு வெள்ளக்காருடைய பேரை சொல்லுவீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவோம். ஆனால் டிவைன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை பதிவு பண்றேன். அந்த மின்சாரத்தை உலகத்தில் முதலில் கண்டுபிடித்தவர் தமிழர். ஒத்துப்பீங்களா? அவர் யார்? எம்பிரானாகி அகத்திய பெருமான். எப்படின்னா சத்தியம். நீங்க அகத்திய பெருமானுடைய சரிதத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் வருது. நான் ஆதித்ய ஹிருதயம் சொன்னீங்க, என்ன சார் டக்குன்னு நீங்க கேட்கலாம். அதோட தொடர்பு படுத்துறேன். சரி, எப்படின்னா அகத்திய பெருமானுக்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் கட்டளை இடுகிறார்கள். என்னன்னா, அகத்தீசா நீ ஒரு அற்புதத்தை நிகழ்த்து அப்படின்னு ஒரு காதுல ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்றாங்க. ஒரு பக்கம் சிவன், இன்னொரு பக்கம் முருகப்பெருமான். இதை ஒருங்கிணைச்சு கொடுக்குறவர் விநாயக பெருமான். எல்லாம் அப்படியே தன்னுடைய தியானத்திலிருந்து பாலாம்பிகைன்னு சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை பூஜை பண்ணும்பொழுது அந்த அம்பாளுடைய அனுகிரகத்துல ஏதோ ஒரு வடிவத்தை பார்க்கிறார் அகத்தியர். ஒரு வட்டம், அதற்குள்ள நிறைய வட்டங்கள், ஏதோ சில விஷயங்கள் அவருக்கு புரியுது. டக்குன்னு எந்திரிக்கிறாரு. செப்பு கம்பி இருக்குல்ல, அந்த செப்பு இருக்கு இல்லையா, அந்த செப்பை வச்சு அந்த பாலா திரிபுர சுந்தரி தனக்கு என்ன சொன்னாலோ குமார கடவுளுடைய ஆக்ஞையின்படி, சிவபெருமானுடைய அனுகிரகத்தின் அடிப்படையில், விநாயக பெருமான் சொல்லி இருக்கும் முறையின் அடிப்படையில் அம்பிகை காட்டி கொடுத்த அந்த டயக்ராம்னு கூட சொல்லலாம். அதை வச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் யந்திரத்தை போட்டவரே அகத்தியர் தான். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலும் யந்திரம்னு வைக்கிறாங்கல்ல, அது செப்புல தான் வைப்பாங்க. ஆமா, மற்ற இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்புக்கு இந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என்னதான் உயர் இருக்கலாம், பிளாஸ்டிக் இருக்கலாம், அதுக்குள்ள போகக்கூடிய உயர் எந்த கம்பியில சார் இருக்கு? செப்புல தான் இருக்கு. இதை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்தவரே அகத்தியர் தான். அப்ப மின்சாரம் அவர் பேரின்ப
மிக பெரும் ஞான நிலைக்குண்டான மின்சாரத்தை கொடுத்தார். மின்சாரம்னா இறைவனை காணக்கூடிய மின்சாரம். அதற்கு முதல் கால்கோள் இட்டவர் அகத்திய பெருமான். ஒரு எந்திரத்தை செப்பு தகடல வச்சு அதுல கருங்கல் சிலையை வச்சு மந்திர பிரயோகங்கள் செஞ்சா அதற்குள் உயிரூட்டப்படும் அந்த ஒரு மந்திர சக்தி மின்சார அலைகள் வருதுன்னு சொல்லி இறையாற்றலை நிரம்ப செய்தவர், நிரம்ப கற்றுக் கொடுத்தவரே அகத்தியர் தான். அப்ப யாருக்கு தமிழர்களும் உலகத்தவர்களும் கட்டுப்படணும் வணங்கணும்னா அகத்தியருக்கு தான் வணங்கணும். அவர் தான் அந்த இறையாற்றலை செப்பு தகட்டின் மூலமாக கொண்டு வந்தார். அதற்கு பிறகு செப்பு கம்பி வந்துச்சு, அதுவும் இறைவனுடைய அருளாணைப்படி மின்சாரமா வந்ததுன்னு அடுத்த நிகழ்வு. எதற்கு சொல்கிறேன், அது மாதிரியான ஒரு விஷயத்தை ராமச்சந்திர மூர்த்திக்கு அனுகிரகம் செய்தார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆற்றலை வச்சுதான் அந்த மின்காந்த சக்தியை இழுக்கிறோம். சூரிய மின்சாரம்னே சொல்றோம். சூரிய தகடு அந்த வேஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு இபி பில் எல்லாம் கட்ட வேண்டாம், அதை வச்சே மின்சாரம் வரும். இப்ப நிறைய திட்டங்கள்லாம் இதுக்கெல்லாம் முன்னோடி அகத்தியர் தான். சூரியனோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர் அகத்திய பெருமான். அதனாலதான் அந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமபிரானுக்கு அவர் அனுகிரகம் செய்தார். அந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பதிவு பண்ணக்கூடிய நேரம் மாலை நேரமா இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை நான் சொல்லல. ஏன்னா ஆதித்ய ஹிருதயத்தை 12 மணி வரை சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம் துவங்கி காலை 12 மிஞ்சி போனா 12:30 வரைக்கும் கூட அந்த ஆதித்ய ஹிருதயத்தை நாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உலகத்திற்கே ஒளி தரக்கூடியவன் சூரிய பகவான். அதனால அந்த ஆற்றலை இன்னொரு நீங்க பதிவு வைக்கும் போது ஆதித்ய ஹிருதயை பத்தி முழு தகவலையும் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு எதிர்வினை சக்திகளை ஆற்றலை நமக்கு கொடுத்து எதிர்வினையை காணாமல் போக செஞ்சிடும். அது நிறைய விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அகத்திய பெருமான் ராமருக்கு கொடுத்தாரு. அதை வைத்துத்தான் ராமபிரான் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்து ராவணனை சம்ஹரித்தார் என்பது ராமாயணம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ராமனுடைய வெற்றிக்கும் காரணமாக விளங்கிய அகத்தியர் எதையுமே எதிர்பார்க்கல. நீங்க ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். விபீஷணருக்கு ஸ்ரீரங்கம் விமானத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நிறைய பரிசுகள் கொடுக்கும் பொழுது அகத்தியர் மட்டும் விடுபட்டு விடுகிறார். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. யார் விடுபட்டு இருக்காங்க? அகத்தியர். ஆஞ்சநேயர் கூட முத்துமாலையை கொடுத்தப்ப அதில் ராமநாமம் இல்லைன்னு தூக்கி போட்டுறார். அப்ப அவரு கூட ஒரு ஏற்றத்தை கொடுத்தவர் அகத்தியருக்குன்னு ஒன்றும் செய்யல. ஒரு விதத்துல குரு ஆதித்ய ஹிருதயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆயிரக்கணக்கான அஸ்திர மந்திரம் கற்றுக் கொடுத்துருக்காரு. கோதண்டத்தை வேற ராமர் கையில கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட அகத்தியருக்கு தான் குரு தட்சணை கொடுக்கலன்னு எம்பெருமானுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக அவரே நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை ராமச்சந்திரமூர்த்தி நிகழ்த்தினார். எப்பொழுது? கலியுகத்துல தான் முன்னார். திரேதாயுகத்துக்கு அகத்தியர் செஞ்ச கைங்கரியத்துக்கு துவாபர யுகத்துல ஒண்ணும் பண்ணல. கலியுகத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அது என்ன அற்புதம்னு கேட்டீங்கன்னா, எம்பெருமான் திருமலையில் திருவேங்கடமுடையானாக வந்து பத்மாவதியை மனம் புரிந்து கொள்கிறார். அப்படி மனம் புரிந்து வரும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சிவபார்வதி கல்யாணத்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரி அப்படி ஒரு தேவர்களும் முனிவர்களும் கணங்களும் நிற்கிறாங்க. பெருமாளுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சான். ஒருவேளை திருப்பியும் வந்து வடபுலம் தென்புலம் மாறி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு திருவேங்கடமுடையானே யோஜனை பண்ணாராம். சிவபெருமான் சொன்னாராம், ஸ்ரீனிவாசா கவலைப்பட வேணாம், அகத்தியர் இங்கே தான் இருக்காரு, அப்படி ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாராம். அப்போ அந்த பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் முடியுது. கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்க? விருந்து கொடுக்கணும். கல்யாணம் மாப்பிள்ளை எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணமான தம்பதிக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. சிவபெருமான் சொல்றாரு, நான் தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு விருந்து கொடுப்பேன், ஏன்னா நான் தான் அவர் வாங்கின கடனுக்கு கையெழுத்து போட்டிருக்கேன் சாட்சியார். குபேரன் கடன் கொடுத்தவனே நான் தான், அதனால எங்க வீட்டில் தான் பெருமாள் சாப்பிட வரணும். அடுத்த பிரம்மா சொல்றாரு, இதுக்கெல்லாம் சரிங்க, அதற்கெல்லாம் நான் வந்து முதல்ல பிரார்த்தனை பண்ணனே நான் தான், அதனால பிரம்மா வந்து சத்தியலோகத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் சாப்பிடணும். இந்திரன் சொல்றான், அதெல்லாம் இல்லைங்க, அவர் கலியுகத்துக்காக வந்தவர், தேவலோகத்து இந்திரன் நான் இங்கே வந்துட்டேன், நான் தான் என் கையால் சமைச்சு கொடுப்பேன்னு அவரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு யார் சாப்பாடு போடுறதுன்னு ஒரு யோஜனை வருது. அப்போ அகத்திய பெருமானுடைய மனைவியாக விளங்கிய லோபாமுத்திரை அகத்திய பெருமான்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. சுவாமி, எல்லாரும் அந்த பகவானுக்கு கலியுக வரதனுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க, நமக்கு அந்த பிராப்தம் கிடைக்குமான்னு அந்த அம்மா கேட்குது. அகத்தியர் சொல்றாரு, அப்பா நம்மலாம் எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பழம் காய் கனி கிழங்குகள் இதுதான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, வரத்தை கொடுக்கறது அவனுக்கு மேலே ஒன்றும் இல்லை. முருகனுக்கு மாமன் முறை, இந்த உலகத்தினுடைய சக்தியெல்லாம் அந்த வெங்கடரமணன்ட்ட தான் இருக்கு, நம்ம போய் கூப்பிட்டா வருவானாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணம் நடந்துட்டு இருக்கு. சகல வியாபியாக விளங்கக்கூடிய சர்வ வியாபியான சீனிவாச பெருமாளுக்கு இது தெரியுது. பத்மாவதியை பார்க்குறாரு,
பத்மாவதியுடைய கரம் பிடிச்சி அப்படி நடத்திட்டு போறாரு. ரிஷிகள்லாம் உட்காந்துருக்காங்க. எங்க போறார் பெருமாள் அப்படின்னு அகத்தியர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, சுவாமி உங்க வீட்டில் சாப்பிட வரலாமா? அகத்தியருடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருக ஆரம்பிக்குது. அப்படியே வந்து அகத்தியரை ஸ்ரீனிவாச பெருமாள் அணைத்துக் கொள்கிறார். சுவாமி உங்க வீட்டுக்கு தான் வரப்போறோம். ஒரு நாள் அல்ல, 6 மாத காலம் அகத்திய பெருமானுடைய ஆசிரமத்திலே ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதியும் அமர்ந்து கொண்டு உணவு சாப்பிட்டார்கள் என்பது வரலாறு. பொய் இல்லை சார். இன்னைக்கும் திருப்பதிக்கு கீழே திருப்பதியில் ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அதுதான் அகத்திய பெருமான் வாழ்ந்து வந்த நகரம். அங்கு பத்மாவதியோடு ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி, ஒரு நாள் இல்லப்பா 6 மாதம் நீ கொடுக்கறத சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் அகஸ்தியர் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் கொடுத்த காய்களையும் கனிகளையும் பழங்களையும் உணவையும் சாப்பிட்டார். அது இன்னொரு காரணம் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போலான்னு நினைச்சப்ப அகத்தியர் சொன்னாராம், திருமணமானவர்கள் மலையேறக்கூடாது, அதனால நீங்க தான் இருக்கணும். உன்னை பார்த்தாராம். வேறொரு காரணம் இருக்குமான்னு கேட்டாராம். காரணம் இருக்கிறதுன்னு சொன்னாராம். 2 பேருக்கும் ஞான திருஷ்டி இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன ஞான திருஷ்டின்னா, அந்த 6 மாதம் முடியும் பொழுது தான் அதுக்கான பதில் வந்துச்சு. அந்த 6 மாதம் முடிய பொழுது முத நாள் ராத்திரி நான் மறுநாளைக்கு பெருமாள் வந்து மலைக்கு கிளம்பணும். அப்படி கிளம்பக்கூடிய சூழல் வரும் பொழுது, என்ன சுவாமி நாள் முடிஞ்சு போச்சு, கிளம்ப போறீங்களான்னு கேட்குறாரு. கிளம்ப முடியுமான்னு ஸ்ரீனிவாச பெருமாள் அகத்தியர்கிட்ட கேட்குறாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. பத்மாவதிக்கு ஒன்றும் புரியல. அதற்கான பதில் மறுநாள் காலை வந்து சேர்கிறது. பத்மாவதியை வளர்த்த அவருடைய தந்தை ஆகாசராஜன் காலம் முடிந்து விடுகிறது. இதை இருவரும் உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு பத்மாவதி வந்து, நீ கீழே திருப்பதிலேயே இரு, அலமேல் மங்காபுரத்தில் இரு, நீ ஹிருதயத்தில் இருக்க, நீ இங்கே இருந்து பக்தர்களை பார்த்துக்கன்னு சொல்லி பெருமாள் அகத்தியருடைய அனுமதியோடு மேல் திருப்பதிக்கு எழுந்துகிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதி மூல கிரகத்துல கர்ப்ப கிரகத்துல பெருமாள் மட்டும் தான் நிற்பார். பத்மாவதி திருச்சானூர்ல தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் ரீசன். அதாவது இதெல்லாம் ஒரு நாடகத்துக்காக கொண்டு வரப்படுது. யாருக்காக? அகத்திய பெருமானுக்காக, அவர்தம் தமிழுக்காக. இந்த தமிழர்களுக்கு எல்லாமாக இருப்பவர் அகத்திய பெருமான். இன்னும் சொல்ல போனா ஜீவநாடின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். அந்த ஜீவநாடி பல பேருக்கு வழிகாட்டி இருக்கு. நான் ஒரு சில பதிவுகளை கூட சொல்லியிருக்கேன். எம்பெருமானுடைய அகத்திய சிவஜீவ நாடியை வாசித்தவர்கள்ல முதன்மையானவர், இன்னும் சொல்ல போனா இந்த காலத்துல வந்து ரொம்ப பிரபல்யமாக இருந்தவர், ஐயா இப்போ இல்லை, ஸ்ரீமான் ஹனுமத் தாசன் சொல்லக்கூடிய மகான். அவர் ரிஷிகேஷ் போறாரு. சாதாரண எளிமையான மனிதர். அப்படி போனப்போ ரிஷிகேசத்துல அவர் கையில ஒரு நாடி கிடைக்குது. இந்த நாடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலையே, இது என் கையில வருதுங்கிறார். அப்பா அகத்திய பெருமான் சூட்சும வடிவத்தில் காட்சி கொடுத்து, அப்பா இதுதான் ஜீவநாடின்னு பேரு, உன்னிடத்தில் வரக்கூடிய மனிதர்களை பற்றி நீ சொல்வதற்கும் அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் வெற்றியை ஈட்டித் தருவதற்கும் யாம் உள்ளிருந்து பேசுவோம் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு நிகழ்ந்ததெல்லாம் வரலாறு. நான் பொய் சொல்லலை. தினத்தந்தியில 2009 சரியானுடைய சிந்தனை ஞாபகம் இருந்தால் 2010 கூட சொல்லலாம். ஐயா வந்து அது வரைக்கும் இருந்தாங்க. நாடி சொல்லும் கதைகள் அப்படிங்கிற பேர்ல அவர் ஜீவநாடி அகத்திய பெருமான் அவருக்குள் இருந்து நாடி வாயிலாக பேசுவார். அகத்திய மைந்தனே நாம் சொல்லுகிறோம் அப்படிம்பார். வரக்கூடிய மனிதர்களை பற்றி அப்படியே புட்டு புட்டு வைப்பார். சத்தியமா சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஹனுமத்தாசன் மூலமாக அகத்திய பெருமான் நடத்தி காண்பித்தார். அப்படி ஒரு அற்புதமான அகத்திய பெருமான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்க்கையினுடைய சூழலை உணர்ந்து கொண்டு அதுக்கு கூட வந்து நமக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த ஜீவநாடியை பார்க்கறதுக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த ஹனுமத்தாசன் ஐயாவை நான் போய் பார்த்தேன். அவருடைய அந்த அவர் சொன்ன அற்புதங்கள், அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அகத்திய பெருமான் மூலியமாக ஹனுமத்தாசன் ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் அறந்தாங்கி சங்கர் அவர்கள், அவர் வந்து முக்கியமான ஒரு நடிகர், அவருடைய பதிப்பகத்தில் அது புத்தகமாக போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க வாசிச்சு பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த அகத்திய பெருமானால் நிகழாத அற்புதங்களே இந்த உலகத்தில் கிடையாது. நடக்க போறதெல்லாம் சொல்லிட்டார். கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்கார். தூமகேது அந்த வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம் பாருங்க, அதை பற்றியெல்லாம் வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர், தமிழ் புரட்சியை ஏற்படுத்தியவர் அது அகத்திய பெருமான் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஜீவநாடி பார்க்குறாங்க. அதில் திருக்குற்றாலத்தில் ஐயா மரியாதைக்குரிய ஸ்ரீ திருக்குற்றாலம் சுவாமிகள் சித்தர்னு சொல்லக்கூடிய முத்துக்குமார சுவாமி அவர்கள் வந்து அந்த ஜீவநாடியை பார்த்துட்டு இருக்காரு. இதில் முக்கியமாக சொல்லும் பொழுதுங்கய்யா, ஹனுமதாசன் ஐயாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாடியை வந்து தொடவே முடியாது. அதில் வந்து பட்டு நூலில் தான் வச்சுருப்பாங்க, ஒரு பேழையில் சுற்றி வச்சுருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் நான் தவம் இருந்தேன் அந்த ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் இருந்துச்சு. அப்போ என்னுடைய கேள்விக்கான பதில் அங்கே கிடைக்கும் நான் சத்தியமாக நம்பினேன். அப்போ அகத்தியர் அதற்கு அருளாசி புரிந்தார். ஒரு நாளுக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சி நான் போயிட்டு வந்தேன். இந்திரா நகரில் அடையாளம் தான் அவர் வந்து நாடி பார்த்துட்டு இருந்தார். எங்களை மாதிரி 35 பேர் உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கான ஒரு 15 நிமிஷம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டது.
நான் போனப்ப சிவபெருமானுடைய பிரசாதங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹனுமதாசனுடைய கொடுத்தேன். அந்த நாடியை தொடணும்னு ஆசை. கிட்ட போகும்போது கை நடுங்க ஆரம்பிச்சிட்டு, அதை கிட்ட போக முடியல. என் கண்களுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியல. அப்போ சொன்னார், எல்லாருக்கும் அந்த எழுத்து தெரியாதுப்பா, நேரம் வரும்போது பார்க்கலான்னாரு. அவர் சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாக நடந்துச்சு. அப்புறம் ஐயா அவர்கள் மறைந்த பிறகுதான் ஐயா அவங்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு போனப்போ அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, சூடாமணியம்மா இன்றைக்கும் இருக்காங்க, அந்த புஷ்பத்தை வந்து சாத்துங்கம்மானப்ப இவங்க கையாலேயே சாத்துனாங்க. ஐயா நான் நேர்கிட்ட பதிவு பண்ணுறேன், அதை பற்றி பெரிய எபிசோட் நிறையா பேசணும். அந்த ஜீவனாடி ஒரு முறை ஐயாவிடமிருந்து மறைந்து போய் மீண்டும் கிடைத்த பொழுது திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய பாதத்தில் வச்சாதான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டார். அந்த ஜீவனாடியினுடைய சக்தியை நான் உணர்ந்தேன் ஐயா. எப்படின்னா, அந்த மாலையை சாத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாலையை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த நிர்மாலியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பழைய பூக்களை எடுத்துட்டு புதிய பூவை சாத்துறது, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குது ஐயா. அந்த ஜீவனாடி அப்படி தொட்டோன்னே இந்த மின்சாரம் தாக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு. நான் 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டேன். தூக்கி என்ன வெளியில் தள்ளி கொண்டு போகுது. அந்த ஜீவனாடியை தொடக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு சக்திங்கிறத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு சாதாரண பேழையில் அப்படியே வந்து பட்டு துணி சுற்றி தான் வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், என்னடா அப்படி நம்ம இது பண்ணிட்டோமே நினச்சப்போ, அதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணலன்னு சொல்லிட்டு வீழ்ந்து வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அகத்தியருக்கு வந்து என்னுடைய மானசீகமான நமஸ்காரத்தை பண்ணி அந்த ஜீவனாடியை தொட்ட பொழுது குழந்தையினுடைய திருவடியை தொடுற மாதிரி, ஒரு பிஞ்சு பாதத்தை தொடுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு ஜவ்வாது வாசனை, ஒரு அற்புதமான புனுகு வாசனை, சொல்ல முடியாத ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்தேன். அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி என்னுடைய பெரியவங்கள்லாம் இருக்காங்க வீட்டில். அந்த மாலையை சாத்தினோன்னே சொல்ல தெரியாத ஒரு உணர்வு. ஒரு 10 நிமிடங்கள் வந்து எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஒரு ஸ்ரீனிவாசனுடைய மகிமையை சொல்லக்கூடிய அந்த ஒரு மகாத்மியத்தை சொல்லி முடித்தோடனே, அதற்கு பிறகு அன்றைக்கி தான் அந்த ஜீவனாடியை நான் கடைசியாக தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அதை தொடும்பொழுதே உள்ளாலும் அதை படிக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பான்னு பாருங்க. அதன் மூலியமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வைத்து நன்மையை செய்தார் அந்த ஐயா அவர்கள். ஏன்னா இன்னைக்கும் அகத்தியர் இருந்து கொண்டு இருக்கிறார். பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஜீவனாடி எத்தனையோ பேர் எடுத்து பேசுகிறார்கள். எதற்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கும் அகத்திய பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை பொன்மயமாகும். அவர் ஐம்பெருமான் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார். அதனால் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் நம்ம அகத்தியரை பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னால் நம் வாழ்க்கைக்கான தெளிவான பாதை கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம அவரை அழைச்சிக்கிட்டு போவார். எப்படின்னா, எளிமையாக இருக்கும். ஒரு வயதானவர் வர மாதிரி இருக்கும். கனவுல வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நம்முடைய பக்தி உண்மையாக இருந்ததுன்னா, நியாயமாக சத்தியமாக பொறுமையாக இருந்துட்டோம்னா, பிறர் உயிர்களை வந்து நம்ம வந்து எந்த ஒரு கோபத்திற்கும் இல்லாமல் சாந்தமாக இருந்துட்டோம்னா, அகத்திய பெருமான் நம்மை வழிநடத்தி செல்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் அகத்திய பெருமானுடைய ஒரு மகிமைகளை வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு எபிசோட சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு. ஏன்னா அது வந்து திருவிக்கிரம பெருமாள் அவதாரம் எடுத்தார் பாருங்க, அதற்கு நிகரான விஷயம். சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. இன்னைக்கு நீங்கள் அகத்தியர்னு எடுத்தோன்னே அந்த தமிழ் வந்து ஒரு சிலர் வார்த்தையில் வந்து விளையாடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அகத்தியர்னு எடுத்தோன்னே இன்னைக்கு ஃபுல்லாக அவர் உங்களை ஆக்குப்பை பண்ணி என்னை பற்றி ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு முடிந்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணுமோ நீங்கள் பண்ணிட்டீங்க. அகத்தியரை பற்றி தெரியாத பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் அகத்தியர் உங்களை பேச வைத்ததற்கும் என்னோட நன்றிகள். மிக்க நன்றி சார். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அகத்திய பெருமானின் திருவடி சரணம்.